ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் சையத் அசருதீன், நியூனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷியன். நம்ம வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகிடுவாங்க. அதை எப்படி லாஸ் பண்ணணும்னு தெரியாது. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ எதனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகுறாங்க, என்னென்ன பண்ணால் அந்த கெயினான வெயிட்டை மறுபடியும் நார்மலாக ரிடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான ரீசன் என்ன, மோஸ்ட் காமனான ரீசன் என்ன, நம்ம ரொம்ப ஈஸியாகவே வீட்டிலே இருந்து ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாமல் பண்ணக்கூடிய அந்த நார்மல் ரொட்டீன்லேயே எப்படி நார்மல் நம்மளுடைய பாடியோடைய வெயிட்டை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ டெலிவரி ஆனதுக்கு பிறகு மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் கெய்னிங் ஆஃப் வெயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்லீப்பு, அதாவது ஒழுங்காக போதுமான ஸ்லீப் இல்லாத காரணத்தினால, பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுனால, அப்புறம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது என்னென்னா எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றது, அதாவது அன்ஹெல்த்தி ஃபுட்டு, அப்புறம் ஆயிலி ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றது. அப்புறம் செகண்ட்ரி, அதாவது இதெல்லாம் தாண்டினதுக்கு பிறகு தான் என்ன அப்படின்னா சுகரோ பிபியோ இல்லை தைராய்டோ இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ரீசன் ஃபார் இன்க்ரீஸிங் வெயிட் கெயின். ஸோ இப்போ எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ ஃபேக்டர். நீங்கள் குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் போதுமான அளவு நீங்கள் பண்ணாலே போதும். உங்களுடைய பாடி ஃபேட்டை அதுவாகவே கரைச்சி உங்களை ஷேப்பு கொண்டுகிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி டாக்டர் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிடேட் பண்ண கற்றுக்கங்க, டெய்லி வாக்கிங் போங்க, அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் உங்களுடைய ஃபுட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுட்டு ப்ளஸ் உங்களுடைய எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எல்லாமே உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை லெவலை கம்மி பண்ணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன், அதாவது டிசீஸ் கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, சுகரோ பிபியோ இல்லை தைராய்டோ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கான காரணங்கள் இருக்கலாம். ஸோ நீங்கள் நல்ல ரெகுலர் டயட் எடுத்து பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லா கொடுத்து நல்லா நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டு, ப்ரோட்டீன், அப்புறம் நிறைய ஃபைபர், அதாவது வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் இதெல்லாம் நீங்கள் எடுத்ததுக்கு பிறகும் உங்களுக்கு வெயிட் நீங்கள் நினச்ச அளவுக்கு ஆகலை அப்படின்னா உங்களுடைய டாக்டரை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் சரி பண்ணியும் வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிற கண்டிஷனில் பிபியோ சுகரோ இல்லை தைராய்டு ப்ராப்ளமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் நீங்கள் மெடிசன் கொடுத்து க்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி எந்த வெயிட் இருந்தீங்களோ அதே வெயிட்டு மறுபடியும் நீங்கள் குழந்தை பெற்றதுக்கு பிறகும் நீங்கள் அதே வெயிட்டுக்கு நார்மலாக வந்துடுவீங்க. ஸோ நான் சொன்ன இந்த ஈஸி டிப்ஸை வீட்டிலே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பை.